ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரொமோவில் காமிச்ச அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 வந்தாச்சு. இந்த டாஸ்க்கை பார்த்தாவே உண்மையிலே செம்ம காண்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒருத்தங்க அவங்களுடைய வெற்றிக்கு அவங்க பாடுபட்டு அவங்க உழைச்சி அந்த வெற்றியை வாங்கினா தான் அதுக்கு பேர் தான் டிக்கெட் டு ஃபினாலே. ஆனால் இங்கே என்ன நடக்குது? மற்றவங்களுக்காக விளையாடுங்க, மற்றவங்க உங்களுக்கு பிச்சை போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி நேற்று ஒரு டாஸ்க்கு, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு. இதெல்லாம் இந்த நாமினேஷனுக்கும் வீக்லி டாஸ்க்குக்கும் பண்ணுற ஒரு டாஸ்க்கு டிக்கெட் ஃபினாலே கொடுக்குறாங்க. வீக்லி டாஸ்க்கு சர்வைவல் டாஸ்க்கு, இது ஒரு வாழ்வாதார டாஸ்க்கு. இது இருந்தால் தான் நம்ம ஃபினாலேக்கு போக முடியும். அப்படின்போது அவங்க உழைப்பு போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது சுற்றியில் எடுக்கிறது முக்கியம் இல்லை, பெல் அடிக்கிறது தான் முக்கியம், மைண்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற நபர் தான் போயிட்டு பெல் அடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பயே தெரிஞ்சு போச்சு, முத்துக்குமரன் முடிச்சிட்டாப்புல நம்மளை எப்படி ஃபஸ்ட்டே தூக்கிடுவாங்கன்னு அங்கங்கே பேசிட்டே இருக்கார். ஸோ இங்கே இந்த டாஸ்க் ஆரம்பித்தாங்க, எல்லோரும் இது பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அப்பா நம்ம ஆள் ஒன்றா இருப்பார், ஐயோ என்ன ஓட்டம், வேறு மாதிரி வெறித்தணும். கண்டிப்பாக ஆமாம் இது நாங்கள் அருண் ஒன்றா மற்றவங்களாம் ஒன்றா நீங்கள் சொல்லுவீங்களா? ஆமாங்க, சொல்ல முடியாது தான், ஏன்னா அந்த மாதிரி விளையாட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராணுவ ஃபோட்டோ தூக்குறாரு. ஏன் ஃபோட்டோ தூக்குறாரு? அங்கே அந்த ஒரு ஃபயர் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே அவரோட ஃபோட்டோ எரிக்கிறதுக்கு முன்னாடி காரணத்தை சொல்லுன்னு சொல்லும்போது ஏற்கனவே அவருக்கு 2 பாயிண்ட் இருக்குது. அவருக்கு ஆல்ரெடி இன்ஜுரி ஆகிருக்கு. இவரோட இன்ஜுரியால் மற்றவங்க விளையாடுறதுக்கும் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவரை இந்த போட்டி விட்டு தூக்குறேன்னு சொல்லி ஃபஸ்ட் ரவுண்டில் ராணுவ தூக்குனார். 2வது ரவுண்டு ஆரம்பிச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பிளான் போட்டார் கண்டிப்பாக. ஏன்னா முத்துவோட ஃபோட்டோ அருண் தூக்குறதும் பிளான் போல் இருக்குது. இது இவர் எப்படி ஜட்ஜ் பண்ணால் தெரியல. கரெக்டாக அருணோட ஃபோட்டோ தூக்குனார். ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய்ட்டு பெல்லே அடிச்சிட்டாரு. அதுக்குள்ளே அருண் வரதுக்குள்ளே இவர் முடிச்சிட்டார். அதே மாதிரி கெஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையில் அருண் கையில் முத்துவோட ஃபோட்டோ. அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி காரணத்தையும் சொல்கிறார். எனக்கு இவர் ஆல்ரெடி 2 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. டிக்கெட் ஃபினாலே அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் ஓப்பனரே இவர் தான். அதே மாதிரி நான் எடுக்கலாம், அவர் கண்டிப்பாக என்னை வெளியே அனுப்பியிருப்பார். வேறு வழியில் அதனால தான் நான் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகி போச்சு. நான் நினச்ச மாதிரி அவரும் கையில் வச்சுருந்தாருன்னு சொல்லி சூப்பரான ஒரு செம்மையாக வெறுத்தணும் எல்லாம். ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஆனால் லேடிஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும். இதில் ஃபஸ்ட்டு சவுந்தர்யாக்கு சமாடி கீழே வந்துட்டாங்க. பாவமாக இருந்துச்சு. பாவம் அவங்க தான் சிக்கி என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.